ஹலோ ஹாய் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். இட் இஸ் மீ பார்கவி. நான் நேற்று த பிரிசன் ஹீலர் பை லினித்தி நானின்ற புக் எடுத்தேன், படிக்க ஆரம்பித்தேன். ஐம் லிட்டில் ஓவர் ஹாஃப் வே த்ரூ. நோ என்கிட்ட புக் மார்க் இல்லை, ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் மை ஃபிங்கர் அண்ட் டு கீப் இட் சேஃப். ஏன்னா ஐ டோன்ட் லைக் டாக் இயர்ஸ். தட்ஸ் another comment to make. And before going in, people who are less than 18, please don't read this book. இதை வையன்னு கோட் பண்ணியிருக்காங்க, இது டார்க் வையன்னு கோட் பண்ணியிருக்காங்க. பட் I would strongly recommend not to read this book if you are less than 18, because frontal lobe ஆல்ரெடி நம்மளுக்கு அரைகுறையாக தான் வளர்ந்துருக்கும் அந்த டைமில். அது ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் படிக்கலாம், அதுக்கு முன்னாடி இது படிக்க வேணாம். நானும் அந்த மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி புக்ஸ் படித்ததில்லை. ஸோ ட்ரஸ்ட் மீ, படிக்காதீங்க. And with that being said, if you are an adult, please pick this book. இது ஆக்சுவலி நல்லா இருக்குது. And this revolves around a girl who is in the prison. ஏன் இருக்காங்கன்னு தெரியாது, எனக்குமே இன்னும் தெரியாது ஏன் இருக்காங்க, பிகாஸ் ஐம் ஜஸ்ட் half way through. எனக்கு இன்னும் எந்த சீக்ரெட்ஸும் ரிவீல் பண்ணல. பட் புக்கு ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஐ நோ இட்ஸ் கோன் பி லைக் 4.5 stars புக். சூப்பராக இருக்குது. 5 star மெட்டீரியல் இல்லை. அண்ட் இட்ஸ் அ ஃபேண்டசி. ஸோ ஃபேண்டசி இஸ் தி ஒன்லி வே டு எஸ்கேப் ரியாலிட்டி. அண்ட் இட் இஸ் ஃபேண்டசி. ஆனால் இது அப்படியே ஒரு புது ஃபேண்டசி வேர்ல்டுக்கே போயிட்டுலாம் ஒரு புது புக் வரும் கிடையாது. இது ரொம்ப பேசிக்காக இருக்கிற ஃபேண்டசிஸ் தான். ஸோ நம்ம ரொம்ப பிகினர் ரீடர் இது ஈஸியாக படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த புக் அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இதில் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் இருக்குது. இட்ஸ் அ சீரீஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே இன்னும் முடிக்கல. ஸோ ஆனால் நான் புக்கு கன்ஃபார்ம் செகண்ட் அண்ட் தேர்ட் இப்போ என்னோடய லைப்ரரிக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ வுட் கெட் இட் வித்தின் லைக் 2 or 3 weeks மேக்ஸ். அண்ட் கன்ஃபார்ம் இந்த புக்கை நான் படிப்பேன். இஃப் யூ ஆர் அ பிகினர், எடுத்து படிக்கலாம். நிஜமாக நல்லா இருக்குது. வருத்து ஆல்ரைட், தட்ஸ் இட் மேடே. ஆனால் எஸ், ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஐம் நாட் கோன் ஸ்பாயில், ஸோ டோன்ட் வரி. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு 3 lines வரும். லைன்ஸ்னால் ஒரு சேயிங்ஸ் மாதிரி வரும். இட்ஸ் பீன் செட் பை சமன் எல்ஸ். அதை நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது, செகண்ட் டைம் சொல்லும் போது வாவ் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அது டுவர்ட்ஸ் 5th 6th டைம் வரும்போது ஓகே அப்படி ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த halfway புக்கில் பாதரிங்காக இருக்குது. ஆனால் if you are someone who is a beginner starting to read this, உங்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரிஞ்சே தெரியாது. ஸோ அது கூட ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்குலாம் பிரச்சனை கிடையாது. ஸோ pick it up, read it, escape reality through fantasy. Bye. That's it.